சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் முக்கியமாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நேற்று எப்படிலாம் விளாண்டாங்கன்றதையும் பார்ப்போம். சிஎஸ்கேக்கு கோயட் கேமாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட பேட்டிங் தான் அவங்க ஆடினாங்க. ரொம்பவே லோ ஸ்டேக்கில் ஆடிட்டு இருந்தாங்க எல்லா பேட்ஸ்மேனும். நல்ல வேலை தீபக் சார் முதலே வெளியே போயிட்டாரு, இல்லாட்டி அவரையும் பிடிச்சி வெளுத்துருப்பாங்க. திரும்பி 2 மாற்றங்கள் பண்ணுங்க சிஎஸ்கே போலிங் லைனப்பில். தீபக் சாரை தூக்கிட்டு அங்கர் கேக்கரை கொண்டு வரணும். அடுத்து வந்துன்னா சதுல் தாக்கர் அவர் வாய்ப்பு கொடுக்க ரன் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அவரையும் தூக்கி விட்டுக்கிட்டு நம்ம யாரை கொடுக்கணும் அவங்களே டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிம்ரன்ஜித் சிங் கொடுக்குறாங்க அவருக்கு பதிலாக. எல்லா டீமும் கேப்டன்ஸும் ஒரே ஒரு விஷயம் தான் தப்பு பண்ணுறாங்க. டக்குன்னு 3 விக்கெட் போனதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துடுறாங்க. அது ரொம்ப தப்புங்க. நம்ம எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறோமோ அவர் டிஃபெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலர் யூஸ் பண்ணால் இம்பாக்ட் பிளேயராக பவுலரை கொண்டு வந்துக்கலாங்க. அதான் நேற்று பண்ண ஒரு முக்கியமான தப்பு. சமீர் ரிஸ்விக்கும் பேட்டில் ஒழுங்காக பண்ணல. நம்ம சொன்னோம் பேட்டிங் ஆர்டரில் ருத்ராஜும் டூபே மட்டும் தான் அடிக்கிறாங்க. என்னைக்கா ஒரு நாள் அவங்க 2 பேரை ஒருத்தர் ஃபெயில் ஆவார்னு. அவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூபே ஃபெயில் ஆகிட்டாருங்க. ஏன்னா வேர்ல்டு கப் செலெக்ஷன் அவர் எடுத்திருக்காங்க. டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க அவர். சரி விடுங்க, உணவு மேட்ச் ஃபைட் ஆவார். அவங்க 2 பேர் மட்டும் அடிச்சு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. டேரல் மிச்சரை கடைசி அனுப்புகிறாங்க, சம்மர் ரிசியை மாலை அனுப்புகிறாங்க. மொயின் அலி எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவரையும் கொடுத்தாங்க, அவரையும் பிறந்துட்டாங்க போலிங்கில். என்ன செய்ய, பேஸ் பண்ண இல்லாத பெரிய மிஸ்ஸுங்க. ஏன்னா அவர் தான் டக்குன்னு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. இப்போ அவருக்கும் உடம்பு சரியில்லைனால அவரும் இப்போ வரல. அவருக்கு பதிலாக ஹென்ரி கிளீசன், அதாவது பத்தினாக்கு பதில் ஹென்ரி கிளீசன் வந்துட்டார். ஆனால் பத்தினாக்கு ஒரு இன்ஜுரின்னு நினைக்கிறனால அவரும் வரல. ஹென்ரி கிளீசன் சூப்பராக தாங்க போட்டார். ஓவர் ஜானி பேஸ்டோக்கு என்னமா போட்டாருங்க. கடைசி ஓவர் மட்டும் 4 கடைசி பால் மட்டும் 4 அடிச்சிட்டாரு. நல்லா தான் போட்டார். அவர் தான் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கே மொமெண்டம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சிஎஸ்கேக்கு அடுத்து ஒரு 4 மேட்ச்சில் 3 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாகணுங்க. அப்போ தான் பிளே ஆஃபாக மினிமம் சான்ஸ் இருக்கும். அதாவது டாப் 4க்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் தான் இருக்குது. அதில் 3 மேட்ச் நல்லா ரன் ரேட்டோட ஜெயிக்கணும். அதில் 6 கூட ஒரு மேட்ச் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி ஓகேங்க, பஞ்சாப் டீம் ஒர்க் பண்ணி எப்படியே ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணி ஆகுன்ற நிலமை வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பபாய்.